வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இதில் நம்ம மாவட்டத்தில் இருக்க கிணத்துக்கடவு தொகுதியில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தோம். நான் கூட ஒரு 10 பிரச்சனை 20 பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு வார்டுலேயுமே 100 பிரச்சனைக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, 100வது வார்டு. மொத்த கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்க 100 வார்டில் இதுதான் கடைசி வார்டு. அந்த எண்ணிக்கையில் மட்டும் இது கடைசி வார்டு கிடையாதுங்க. அங்கே இருக்க மக்களோட அடிப்படை தேவைகளான ஒரு தண்ணி வரதாக இருக்கட்டும், சாக்கடை வசதியாக இருக்கட்டும், மற்றபடி அந்த சுற்றுப்புற சூழலாகவே இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே கடைசியாக இருக்கிறது தான் இந்த 100வது வார்டு. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கணேசபுரம்னு ஒரு ஏரியா, அதுதான் அந்த ஊருக்குள்ளே வரக்கான முக்கியமான ஏரியா. ரயில்வே கேட் பகுதி. சின்ன மழை வந்தாலும் 3 அடிக்கு தண்ணி தேங்கி நின்றது. அதே மாதிரி முத்துமாரியம்மன் கோயில் வீதின்னு ஒன்று இருக்குது. அங்கே டிச்சு இருக்குது, அதுக்கான செவர் இல்லை. நைட் நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் போகும்போது அந்த செவர் இல்லாதனால அவங்க அதுக்குள்ளே விழுகக்கூடிய அபாயம் இருக்குது. அதே மாதிரி மூரண்டம்மன் கோயில் வீதி இருக்குது, அங்கே சாக்கடையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கர்மேல் நகர் இருக்குது. கர்மேல் நகர்லேயும் அதே மாதிரி தாங்க, சாக்கடை வசதியே கிடையாது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட உபரி நீர் அந்த வீட்டுக்கு போகும், இந்த வீட்டோட உபரி நீர் இந்த வீட்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ணாபுரத்தில் அங்கன்வாடி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஒயின் ஷாப் கட்டணும்னா எல்லா அதிகாரிகளும் ஒரே நேரத்தில் வந்து ஒரே கையெழுத்து போட்டு உடனே பண்ணுறாங்க. ஆனால் இந்த அங்கன்வாடிக்கோ அல்லது சமுதாய கூடத்துக்கோ அவங்க அந்த மனசு வைக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணாபுரத்தில் வந்து பட்டா, அந்த பட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியாயமானவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த அரசு பட்டா கொடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பாரதிபுரம்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் நாய் கடிச்சு பார்த்துருக்கோம், பூனை கடிச்சு பார்த்துருக்கோம், எலி கடிச்சு பார்த்துருக்கோம். அங்கே நத்தை கடிக்குதுங்க மக்களை. தண்ணி எடுக்க போகும்போது அங்கே ஏகப்பட்ட இடத்துல நத்தைகள் இருக்குது. அது எங்களை கடிக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இதுவும் மாநகராட்சி பகுதி, ஸ்மார்ட் சிட்டி, இங்கேயே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது 234 தொகுதியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே சரி பண்ணுங்க, இல்லைன்னா சரி பண்ணப்படும் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில். நன்றி.